அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். இந்த மாரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ன்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2026 சம்பந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வரோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கோட ரிசல்ட்ஸ்ங்கிறது வந்தாச்சு. அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ங்கிறது ரிலீஸ் ஆயிருச்சுங்க. அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே காலேஜில் வந்து சீட்ஸ் வந்து அலோகேட் ஆகி வந்தாச்சு. இப்போ டோட்டலாக ரவுண்டு ஒன்னோட ப்ராசஸ் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சுங்க. ரவுண்ட் 2க்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இப்போ ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கல்லூரிகள் வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்கும். அப்போ நம்ம எதை கம்பேர் பண்ணோம்னா ரவுண்டு 1ல அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ அப்போ ரவுண்டு 1ல என்னென்ன கல்லூரிகளெல்லாம் எவ்வளவு இடங்கள் நிரம்பி இருக்குது, இல்லை அதிகப்படியான மாணவர்கள் எந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 25 கல்லூரிகள். இந்த டாப் 25 கல்லூரிகளில் தான் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அதிகப்படியான சீட்ஸ் எடுத்துக்கக்கூடிய கல்லூரிகளாக வந்து பார்க்கப்படுதுங்க. இல்லை என்னென்ன கல்லூரிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்ப்போம். ஸோ எப்பயுமே நம்பர் 1 பொசிஷன் ஒவ்வொரு வருஷமுமே நம்மளுக்கு நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். டோட்டலாக 1159 சீட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 1137 சீட், அதாவது 98% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபில் ஆயிடுச்சு. இந்த கல்லூரியானது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்குது. இதுதான் நம்பர் 1 கல்லூரியா வந்து சீட்ஸுங்கிறது ஃபில் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லைங்க. அடுத்து ரெண்டாவது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதே அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 763ங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 740 சீட்டு ஃபில் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 97% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு கல்லூரிகளையும் பெரும்பாலும் நீங்க இந்த செகண்ட் ரவுண்ட்ல பெருசா சீட்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. அடுத்து மூணாவது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. மொத்தம் 621 சீட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 597 சீட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 96% ஆஃப் சீட்ஸுங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கல்லூரியிலுமே பெரும்பாலும் சீட்ஸுங்கிறது எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்து நாலாவது இடத்துல வந்து பார்த்தோம்னா 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்மளுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க. 1414 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 1354 சீட் நிரம்பி இருக்குங்க. கிட்டத்தட்ட 96% ஆஃப் சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிடுச்சுங்க. அடுத்த இடத்துல அஞ்சாவது இடத்துல எந்த கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர். 616 சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா 576 சீட்டு ஃபில் ஆயிருச்சு. 93.5% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபில் ஆயிருக்குங்க. அடுத்து ஆறாவது இடத்துல சிக்ரி சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிவகங்கை, காரைக்குடிங்கிற ஊர்ல இருக்குதுங்க. நம்மளுக்கு இதுல வந்து ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான். அதுல வந்து நம்மளுக்கு ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 26 சீட் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 24 சீட்டு முடிஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 92.3% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஏழாவது இடத்துல வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 934 சீட்ல 852 சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்ல தான் சீட்ஸ் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜியில் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. அதில் சேரக்கூடிய விரும்பக்கூடிய மாணவர்கள் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரவுண்ட் 2ல சீட் கிடைக்கும். 91% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபில் ஆயிடுச்சுங்க. அடுத்து எட்டாவது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இதில் வந்து பார்த்தோம்னா 692 சீட்டுக்கு 621 சீட் நிரம்பிடுச்சு. இன்னும் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில சீட்ஸ் மட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபில் ஆயிருக்குங்க. அடுத்து 9வது இடத்துல பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. 930 சீட்ல 832 சீட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 89.5% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபில் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 98 சீட் மட்டும் தான் மிச்சம் இருக்குங்க. அடுத்து 10வது இடத்துல வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 670 இடங்கள்ல 576 இடங்கள் நிரம்பியிருக்கு. இன்னும் ஒரு 94 சீட் மட்டும் ஃபில் ஆயிருக்கு. 85.9% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபில் ஆயிருச்சுங்க. அடுத்து 11வது இடத்துல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். டோட்டலா 915 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 769 சீட்டு ஃபில் ஆயிருக்குங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்ல மட்டும் சீட்ஸ்ங்கிறது ரிமைனிங் இருக்குது. ஒரு 146 சீட் இருக்குது. 84% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது
ஃபுல்லா இருக்குங்க. அடுத்த இடத்துல பார்த்தோம்னா 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 375 சீட்டுக்கு 304 சீட்டு ஃபுல் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 71 சீட் இருக்குங்க. 81% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்கு. அடுத்து 13வது இடத்துல வந்து பார்த்தோம்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தண்டலம் காஞ்சிபுரம். 1961 சீட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரியில் ஒண்ணுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 1520 பேர் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் 440 சீட் ரிமைனிங் இருக்குது. 77.5% சீட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து 14வது இடத்துல வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம் 481 சீட்ல 372 சீட் ஃபுல் ஆயிருச்சு. 109 சீட் தான் இன்னும் ரிமைனிங் இருக்கு. 77% சீட்ஸ்ங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து 15வது இடத்துல லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. இது வந்து ஏன் மேல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ்ங்கிறதே கம்மி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேல இருக்கிற மாதிரி தெரியுது. 187 சீட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 143 சீட்டு ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 76.4% இடங்கள் ரிமைனிங் இருக்குங்க. அடுத்து 16வது இடத்துல வந்து பார்த்தோம்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டம் 950 சீட்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து ஒரு 719 சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. 231 சீட் ரிமைனிங் இருக்கு. ஒரு 75% இடங்கள் 76% இடங்கள்ங்கிறது நிரம்பிருச்சு. அடுத்து 17வது இடத்துல வந்து பார்த்தோம்னா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். 425 சீட்ல கிட்டத்தட்ட 321 சீட் நிரம்பி இருக்குங்க. 75% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 18வது இடத்துல கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 1059 இடத்துல 788 சீட்டு ஃபுல்லா இருக்கு. இன்னுமே 271 சீட் இருக்குது. கிட்டத்தட்ட 74% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து 19வது இடத்துல வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூருங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் கவுன்சிலே ரொம்ப ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கல்லூரியா இருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2398 சீட்ஸ், கிட்டத்தட்ட 2400 சீட்டு. 2400 சீட்ல 1638 சீட் நிரம்பி இருக்குங்க. 68.3% இடங்களோட. அடுத்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏசி டெக் கேம்பஸ்னு சொல்லுவாங்க. 526 இடங்கள் இருக்குது. இதுல 358 இடங்கள் நிரம்பி இருக்கு. 68% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 21வது இடத்துல வந்து பார்த்தோம்னா இங்க சென்னையில ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் சொல்லிட்டு அதுல ஒரே ஒரு கோர்ஸ் 36 சீட்ல 23 சீட் நிரம்பி இருக்கு. இன்னொரு 13 சீட் மட்டும் ரிமைனிங் இருக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா 22வது இடத்துல கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மொத்தம் 840 சீட்டு. 527 சீட் நிரம்பி இருக்குது. 62.7 கிட்டத்தட்ட 63% இடங்களுக்கு நிரம்பி இருக்குங்க. 23வது இடத்துல சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுக்கு வந்து காஞ்சிபுரம் 968 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 583 சீட்டு ஃபுல்லா இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% இடங்கள்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நிரம்பிருச்சு. அடுத்து 24வது இடம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை நம்மளுக்கு வந்து 909 சீட்டு. இதுல 541 சீட் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 59.5% இடங்கள் நிரம்பி இருக்கு. அடுத்து 25வது இடத்துல கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 705 இடங்கள். இதுல 402 இடங்கள் நிரம்பி இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 57% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இதை வந்து இந்த டீட்டெயில்ஸை வச்சு ஒரு ரெஃபரன்ஸா வச்சு நீங்க ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். மற்றும் இன்னும் அடுத்து ஒரு 25 பிளேசஸ் பிடிச்சிருக்கக்கூடிய கல்லூரிகளை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.